ஹாய் மக்களே, இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்டைலில் ஒரு மிளகு சிக்கன் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் தனியா, ஒரு 2 காஞ்ச மிளகா, ஒரு 3 பட்டை, 3 லவங்கம், 3 ஏலக்காய், கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் சோம்பு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எடுத்து வச்ச மசாலா எல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஆற வச்சு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் தாளிப்பு கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு இப்போ கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கின உடனே ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்கி வந்துட்டு 2 டீஸ்பூன் இஞ்சியை போட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். 1 கிலோ கறியை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் எடுத்து இப்போ போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு விட்டுருங்க. அது வெந்து நல்லா வரட்டும். இப்போ அரை ஆயிடுச்சு. இப்போ மூடியை திறந்து பார்ப்போம். பாருங்கள், இப்போ ஓரளவு வெந்து வந்துட்டு நம்ம உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டுப்போம். அரைச்சி வச்சு மசாலாவை எடுத்து போட்டுக்கலாம். அதை நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துட்டு இப்போ சுவையான பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிட்டு மல்லித்தழை போட்டு இறக்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம்.